வணக்கம் நண்பர்களே! இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம ஸ்ரீஜாவின் முகத்திரைய சுபத்ரா முன்னாடி கிழித்து எடுக்குறாங்க நம்ம இசை. அவங்க ஃப்ரெண்டு ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு இசை வந்து கூட்டிட்டு வராங்க ரம்யாவ. அவங்க வந்து சுபத்ரா கிட்ட சொல்ல வைக்கிறாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு போலி நாடகம். அவ வந்து உண்மையா கற்பமா இல்ல. அவங்க 2த்துக்குள்ள எந்த தப்பும் நடக்கல. ஆனா அதே மாதிரி கிரியேட் பண்ண என்ட்ட ஸ்ரீஜா வந்து சொன்னா. இப்போ இசை வந்து என்கிட்ட வந்து இதில வாழ்க்கை பிரச்சனை. அதனால உண்மைய சொல்லிரு அப்படின்னு வந்து சொன்னனால தான் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இத பார்த்தோன்னே ஸ்ரீஜா பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் உதவி செய்துட்டு இப்ப வந்து கெடுத்து விட்டுட்டியே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில தான் விஷால் நினைக்கிறாங்க, ஸ்ரீஜா இவ்வளோ பெரிய கேவலமான வேலைய செய்திருக்காளா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க சுபத்ரா. அப்படியே ஸ்ரீஜாவ வெளுத்தெடுக்குறாங்க. எந்த பொண்ணும் இப்படி ஒரு பொய்ய சொல்ல மாட்டா. ஆனா நீ சொல்லியிருக்க அப்படின்னு வந்து என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த வீட்ட விட்டே போயிரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மறுபடியும் இசைக்கிட்ட வந்து நீ வந்து எந்த வீட்டு மருமகள அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாங்க சுபத்ரா. இந்த சந்தோஷத்துல அப்படியே மிதக்குறாங்க இசை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம இசைக்கு வந்து ஒரு பெரிய உறுத்தலாட்டே இருக்குது. விஷாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் எந்த தப்பும் நடந்திருக்காது. அதை நிரூபிக்கணும் நம்ம. அப்போனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ அங்கே தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த ரம்யா மட்டும்தான். அப்போ அவள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து ரம்யா வீட்டுக்கு 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரம்யா வந்து மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறாங்க நம்ம இசையை. இவ எதுக்காக இப்போ இங்கே வாரா, என்ன நடந்தாலும் சரிதான், உண்மையை இவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ரம்யா கிட்ட போகிறாங்க இசை. இந்த பாரு, இதில் நிறைய வாழ்க்கை இருக்குது, வாழ்க்கை பிரச்சனை, நீ கண்டிப்பாக சொல்ல விஷயத்துல தான் வந்து அடங்கியிருக்கு. நீ உண்மையை சொல்லு. நீ நினைக்கிறது மாதிரி ஸ்ரீஜா நல்ல பொண்ணு இல்லை, கெட்ட பொண்ணு. அவள் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா எல்லாமே கெட்டு குட்டிச்சுவராக போயிடும். அவள் நல்லவ இல்லை. நான் சொல்கிறேன், நீ வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து தயவு செய்து உன் வார்த்தையில் தான் இருக்கு அப்படின்னு வந்து கையெடுத்து வந்து வேற வழி இல்லை, கும்பிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து கும்பிட்டுறாங்க இசை. இதை பார்த்தோன்னே ரம்யா வந்து நினைக்கிறாங்க, இவ்வளோ சொல்லுறா, ஆமாம் ஸ்ரீஜா நல்லவ இல்லை அப்படின்னு வந்து தெரியும். அவள் போலியாக தான் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி என்கிட்ட தான் ஃபோட்டோ எல்லாம் எடுக்க சொன்னா. அப்படி இருக்க நேரம் நம்ம ஏன் வந்து அடுத்தவங்க வாழ்க்கையை நாசாக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரம்யாவோட மைண்டை வந்து அப்படியே மாற்றிறாங்க இசை. அதோட ஒரு கட்டத்தில் சரி நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தயவு செய்து உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை வந்து ஸ்ரீஜா எப்படியும் வந்து நான் தான் விஷாலை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேறு வழி இல்லை, உனக்கு பர்த்டே பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படின்னு வந்து போலியாக தான் ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சு அதில் போதை மருந்தை வந்து விஷாலுக்கு கொடுத்து அவனை அந்த நிலைமைக்கு ஆக்கி அப்போ தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்து நான் கன்சியூ அப்படின்னு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதனால சுபத்ரா வந்து வேறு வழி இல்லாமல் விஷாலுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த இசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது, நான் தான் வந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் பழி வாங்கணும் அப்படின்னு வந்து இந்த சுபத்ராவால் தான் எங்கள் அம்மா இறந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்ரீஜா வந்து சொன்னதெல்லாம் வந்து ரம்யா வந்து சொல்லிடுறாங்கங்க நம்ம இசைக்கிட்ட. இதை கேட்டு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இசை. என்ன ஸ்ரீஜாவோட அம்மா இறப்புக்கு காரணம் சுபத்ரா மேடமா? ஆமாம், அவங்க ஒரு காம்படிஷனில் போக நேரம் இந்த இன்சிடெண்ட் நடந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இசைக்கு பழைய நினைவெல்லாம் வருது. அப்போது அந்த காம்படிஷனில் நம்ம பாட்டை போலியாக வந்து பாடி அந்த நேரத்தில் பரிசை வாங்கி 2வது ரிட்டன் சுபத்ரா அம்மா அந்த கோப்பையை வாங்கினதெல்லாம் இவங்க அம்மா தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவங்க அம்மா இறந்துட்டாங்களா அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம இசை. அதோட பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அவள் பழி வாங்க உணர்வோட விஷாலை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கா, அதுக்காக தான் இந்த ட்ராமா எல்லாம் பண்ணியிருக்கா. நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுபத்ரா அத்தை முன்னாடி உண்மையை சொல்லணும் அப்படின்னு வந்து 2 வீலர்லேயே நம்ம ரம்யாவை வந்து ஏற்றிக்கிட்டு போயிடறாங்க. அங்கே போனவுடனே ஸ்ரீஜா வந்து சுபத்ரா வந்து பார்க்குறாங்க, என்ன இவ நம்ம ஃப்ரெண்டு இங்கே வந்திருக்கா, இந்த இசைக்கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்துட்டா போல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன இசை, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் இது வந்து ரம்யா ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு, இவ உண்மையை சொல்லுவாங்க அது அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயமா, என்ன சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் அன்னைக்கு அந்த பார்ட்டி எனக்கு தான் பர்த்டே பார்ட்டின்னு ஸ்ரீஜா தான் அரேஞ்ச் பண்ண சொன்னா. போலியான ஒரு பர்த்டே பார்ட்டி, அது உங்கள் பையனை வந்து இந்த விஷயத்தில் சிக்க வைக்கிறதுக்கு தான். ஆனால் அவருக்கு அந்த போதை மருந்தை கலந்து கொடுத்து அவரை பிளாட் ஆக்குனது இந்த ஸ்ரீஜா தான். அதுவும் தப்பு நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணணும், அதுக்காக தான். எந்த தப்புமே நடக்கலை, ஆனால் நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணா. என்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் எடுக்க சொன்னா. இப்போ
இதில வாழ்க்கை பிரச்சனையினால உண்மைய வந்து அ இசை வந்து சொல்ல சொன்னாங்க. அதனால தான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன இந்த வாழ்க்கைய இப்படி வந்து எந்த பொண்ணும் சொல்லாத தப்பு. ஒருத்தனால கெட்டு போனேன் அப்படின்னு வந்து அந்த தப்ப வேற சொல்லுனானா, இவ எவ்வளோ பெரிய ஆளு. இவள விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா கோவத்தோட கன்னத்துல ஸ்ரீஜா கன்னத்துல பலார் பலார்ன்னு வைக்கிறாங்க. அத விடுங்க விஷால் வந்து பயங்கரமா கோவம் வராரு. "இனி இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான வேலைய பண்ணி உன்ன நான் கல்யாணம் பண்ணுவேன் நீ பாத்தியா ஸ்ரீஜா? இப்படி ஒரு அசிங்கத்த பண்ணியிருக்க. இது நல்லாவா இருக்காது கேட்கறதுக்கு" அப்படின்னு வந்து நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ தான் அன்னைக்கு வந்து என்ன போதையில இப்படி வந்து ஆக்கி இப்படிலாம் பண்ணியிருக்க. இப்ப வந்து தெரியுது உன்னோட முகத்தர அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து திட்டுறாங்க. "இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அதுவும் இல்ல அத்தை, இவளுக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருக்கு" அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க. இவ பானுமதி அனுப்புன ஆளு. அன்னைக்கு வந்து துணி கடையில கூட கரண்ட் சாக்கு வச்சிருந்தேன். நான் கடைசில வந்து மெயின் சுவிட்சை வந்து போய் ஆஃப் பண்ணிட்டு எங்க தங்கச்சி உயிரை காப்பாத்திடுவேன். இவ என்கிட்ட எப்படியெல்லாம் சவால் விடுவா தெரியுமா? நான் வந்து எப்படியும் தீப் ராகவுக்கும் வர்சினிக்கும் வர கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இவ என்ன வேலையெல்லாம் பண்ணுனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சுபத்ரா வந்து அரண்டு நிற்கிறாங்க. இசை என்று சொன்னாலும் அது உண்மையாக தான் இருக்கும். எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த ஸ்ரீஜா வந்து இவ்வளோ வந்து கீழ்த்தரமா அதுவும் இந்த பானுமதி கிட்ட வந்து தொடர்புல வச்சிருக்கா. இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் இசை. இவ எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவோட பெட்டி படுக்கைகள் எல்லாம் சுபத்ரா வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு வந்து வெளியே விரட்டுறாங்க. இனி வந்து இந்த கல்யாணம் வந்து இசை கூட தான் நம்ம விஷாலுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம இசையக்கு கையை பிடிச்சி இந்த பாருமா இந்த வீட்டோட மருமகளா நீதாம்மா வரணும். விஷாலுக்கு ஏத்த பொண்டாட்டி நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுறாங்க. இதை கேட்டதும் நம்ம இசை சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஷாலுக்கு நம்ம லவ் பண்ணணும் ஸ்ரீஜாவா. ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக அவள் பொய் சொல்லுவா ஏமாத்துவான்னு தெரியாமல் போச்சு. அவளை கல்யாணம் பண்ணதுக்காக இவ்வளோ பெரிய நாடகத்தை ஆடியிருக்கா. கடைசியில் உண்மை வெளியே வந்துட்டு அப்படின்னு வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஸ்ரீஜா பெட்டி படுகைகளை சுருட்டிக்கிட்டு நேராக வந்து பானுமதி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பாருங்க நான் வந்து செய்ததெல்லாம் வந்து பொய் நாடகம் அப்படின்னு வந்து அந்த இசை நிரூபிச்சுட்டா. என் ஃப்ரெண்டு ரம்யாவை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் சுபத்ரா கிட்ட சொல்லிட்டா. இப்போ அங்கேருந்து சுபத்ரா என்ன துரத்தி விட்டுட்டா. இப்போ விஷாலுக்கும் இசைக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வர்ஷினிக்கு வந்து கரண்ட் சாக்கு வச்சோமே துணி கடையில் அது எல்லாமே போட்டு உடைச்சிட்டா. இந்த இசை வந்து கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்திடுவா. அவளுக்கும் விஷாலுக்கும் நடக்க போகுது. அதே நேரம் ராகவுக்கும் வர்ஷினிக்கும் இந்த கல்யாணம் நடக்க போகுது. என்ன பண்ணலாம் இனி ஒன்றுமே இல்லை, நம்ம கையை மீறி எல்லாம் போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து வருத்தப்படுறாங்கன்னே சொல்லலாம். பானுமதி எல்லா திட்டமும் சொதப்பிடுச்சு. எப்படியாவது சுபத்ராவை பழி வாங்குவா, நீனாவது வீட்டில் போய் பழி வாங்குவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லா திட்டத்துலேயும் இந்த இசை மண்ணலி போட்டுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க பானுமதி.